பாகம் 2 ஆத்ரியன் ஃப்ரெண்ட்ஸ். ஆகா, இந்த மண்டப்பைய நமக்கு விருந்தே வச்சுட்டான். சரி அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி போய் ஃபஸ்ட்டு இந்த மண்டப்பையலுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வேட்டையை நம்ம வேட்டையாடி முடிப்போம். இதை சாப்பிட்டோம் நமக்கு ஒரு மாதத்துக்கு பசிக்காது. ஹா ஹா ஹா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மண்டப்பைய தானே. அவனுக்கு போய் ஃபஸ்ட் நம்ம ஒரு ப்ரைஸை கொடுத்துட்டு வருவோம். டே மண்டப்பையலே நான் தான் இந்த காட்டில் இருக்கும் ஏஞ்சல். எனக்கு ஏதோ தப்பாக தெரிகிறது. அதனால் நான் இந்த காட்டிற்குள் போய் சென்று பார்க்க போகிறேன். ஓஹோ, நினைத்தாத போல் நடந்து விட்டதே. இந்த காட்டில் இருக்கும் புலி எல்லாரையும் சாப்பிட தயாராக்கி வைத்திருக்கிறது. எப்படியாவது இவர்களை காப்பாற்ற வேண்டும். என்னாச்சு? ஏன் இப்படி இருக்குது? அக்கா ஏந்திரிக்கா. என்னாச்சு அக்கா ரித்துக்கா? என்னாச்சு என்னன்னு தெரியல ஷெரினக்கா. இப்போதானே மயக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சுல்ல, இப்போதானே எழுந்தோம். என்னன்னு தெரியலக்கா. இப்போ சுஜி தியோத்தை எழுப்பும். வா ரித்து. சுஜி அண்ணா, தியோத்தண்ணா. அடை சாச்சு விட்டாலோல, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. டேய் ஏந்திரா சுஜி, ஏந்திரா. ஏஞ்சிட்டா. அந்த மண்டப்பை நம்மளை ஏமாத்திட்டான்டா. பழத்தை கொடுத்து நம்ம மயக்கிட வச்சுட்டாருடா. சரி, நம்ம படுத்திருந்தோம், நம்மளை யாரும் எழுப்பினாம இருந்துச்சு. யாருன்னு தெரியலையே. அது நான் தான். யாருக்கா இது? பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்காங்களே. பயப்படாதீங்க. நான் தான் இந்த காட்டில் இருக்கும் ஏஞ்சல். ஏதோ என் மனதிற்கு நீங்கள் தப்பாக இருக்கிறீர்கள் என்று தோணுது. அதனால்தான் நான் உங்களை காப்பாற்ற வந்தேன். கவலைப்பட வேண்டாம். முதலில் அந்த புலி வரதற்குள்ள நீங்க சீக்கிரம் கிளம்பிடுங்க. தேங்க்யூ ஏஞ்சல். ரொம்ப தேங்க்யூ ஏஞ்சல். பா வெள்ளை பொண்ணே, ரொம்ப தேங்க்ஸு. தேங்க்ஸ் பா. சரி, அனைவரும் பார்த்து கிளம்பிருங்கள் வீட்டுக்கு. நாம் வந்த வேலை முடிந்து விட்டது. நாமும் நம் வீட்டிற்கு செல்வோம். சரி, எங்க தேடி இந்த மண்டப்பையில காணோம். சரி விடு, நம்ம வந்து அவனுக்கு ப்ரைஸை கொடுத்துப்போம். பசி வேற கிள்ளுது. அதை போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்துடுவோம். எங்கடா ஆளை காணோம்? ஒரு பக்கியும் காணுமே. ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. டே மண்டப்பையில தொடரும்.